ஈரோடு வந்திருக்கீங்களா? ஈரோடு வரலப்பா. ஈரோடு தெரியுமா? தெரியும், வந்திருக்கேன். ஆனால் சுற்றி பார்த்ததில்ல. சுற்றி பார்த்ததில்ல. ஒரு காரியங்களுக்கு வந்துட்டு சுற்றி பார்க்கறதுக்கு இருக்கு, இந்த அளவுக்கு இல்லை. இல்லை இருந்தாலும் அங்கே டவுனுக்குள்ளெல்லாம் அங்கே எங்கேயுமே போகல. அங்கே ஒரு இடத்துல இறங்கணும், ஒரு வீட்டுக்கு போனோம், அப்படியே வந்துட்டோம். சொந்தக்கார வீட்டு போயிருப்பீங்க. பக்கத்தில் போயிட்டு வந்துட்டோம். சரி சரி. உள்ள குளிக்கலாமா ஆற்றுல? நல்லா குளிக்கலாம் அப்போ இங்கே. சரிங்க, ஓகே. இப்படி போனால் வேறு ஏதாவது இருக்குங்களா? இப்படி போனால் சின்ன கல்லாறு இருக்குது, டேம் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, தண்ணி, ஆறு, சோலை எல்லாமே இருக்குது. எவ்வளோ தூரம் வருது இங்கேருந்து? 18 கிலோமீட்டரு. இங்கேருந்து அங்கேயும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது என்ன இடம் கரெக்டாக சொல்லுங்க? இது வந்து கூழாங்கல் ரிவர். கூழாங்கல் ரிவர். ஓகேங்கக்கா. எத்தனை வருஷமா இந்த இது பண்ணுறீங்க? மாங்காய் வித்துட்டு இருக்கீங்க? வந்து 10 வருஷம் 7 வருஷம் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தண்ணி வந்து நல்லா நிறைய வரும் மழையெல்லாம் பெஞ்சா. அப்புறம் இங்கே வந்து இங்கே எல்லாருமே குளிப்பாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். நல்லா கூலிங்கான ஏரியா. தேயிலை இங்கே விளையிற இடம், நல்லா தேயிலை, பச்சை செடிகள், மரங்க மட்டை எல்லாம் நல்லா வளர்கிற இடம். மக்கள்லாம் வந்தால் நல்லா அந்த கூலிங்கான ஏரியாவில் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மாங்காய் எவ்வளோ வித்துட்ருக்கீங்க? மாங்காயெல்லாம் 30 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா அப்படி விற்கிறோம். அதிகமாக விலையை பொறுத்து. ரேட் அதிகமாக இருக்கு. விலையை பொறுத்து இப்போ நாங்கள் அங்கே எப்படி வாங்குறோமோ ரேட்டு. இப்போ மாங்காய் கொஞ்சம் விலை கம்மி, அதனால் மாங்காய் அந்த முழு மாங்காயை 20 ரூபா, 30 ரூபா அப்படி கொடுக்குறோம். பைனாப்பிள் வந்து 80 ரூபா, 90 ரூபா போடுறாங்க. இங்கே வந்து சேர்றது வர இப்போ நான் காலையில் 100 ரூபா கொடுத்து இங்கே வந்து இறக்குனேன். அப்போ அப்படி லக்கேஜ் போட்டு வர்றது நமக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குப்பா.